நாகா எபிசோட் 5. சிவா முன்னே செல்ல செல்ல அந்த நாகம் அவனை பின்தொடர்ந்து செல்வது போல் அவனது வழித்தடத்தை பின்பற்றியது. பெரிய டியூபை கையில் வைத்தபடி அந்த புல்வெளிக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த வாட்ச்மேன் தங்கவேலு பாம்பை கண்டதும் விதிர்த்து போய் அலறினார். சார், சிவா சார், உங்க பின்னால பாம்பு சார்! பதட்டமான குரல் கேட்டு சட்டென திரும்பிய சிவா அந்த நாகத்தை கண்டு திடுக்கிட்டு போய் நின்றான். அதுவும் மேற்கொண்டு நகராமல் அப்படியே நின்று படம் விரிக்க, இப்போ நான் என்ன செய்கிறது? ஓடுனா துரத்துமோ? ரொம்ப பயமாக இருக்கேன். சிவாவின் கை கால்கள் வெடவெடவென நடுங்கியது. சடுதியில் தான் அமர்ந்திருக்கும் கூண்டை நோக்கி ஓடி அங்கு சுவற்றோடு சாய்த்து வைத்திருந்த அந்த பெரிய குச்சியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார் வாட்ச்மேன் தங்கவேலு. வியர்த்து வழிந்தபடியே நிமிர்ந்து அவரை பார்த்தான் சிவா. சார், அப்படியே நில்லுங்க, அசையாதீங்க, நான் அது தலையில் ஒரே போடா போட்டுடுறேன். பார்த்துனே. சரி சார், சொன்ன வாட்ச்மேன் கம்பை ஓங்கி சொத்தென அந்த நாகத்தின் தலையில் அடித்தார். உஸ் என சீறிய அது வலியோடு மெல்ல ஊர்ந்து முன்னே போக மீண்டும் அதன் தலையில் அடித்து வெற்றிகரமாக அதை கொன்றார் வாட்ச்மேன். செத்துருச்சு சார், நான் தூக்கி போட்டுடுறேன், இனி பயமில்லை, நீங்கள் தைரியமாக போங்க. அண்ணே, பாய்ந்து சென்று அவரை இருக்க கட்டி கொண்டான் சிவா. சார், என்ன சார், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் மட்டும் அந்த பாம்பை பார்த்துருக்காட்டி இந்நேரம் என்ன ஆகியிருக்கும்? நன்றியை தவிர வேற என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலண்ணே. உணர்ச்சி மேலிட்டால் சிவாவின் குரல் கரகரத்தது. அவனது செயலால் நெகிழ்ந்து போன தங்கவேலு அவனை தேற்றும் விதமாய் சிவாவின் தோளில் தட்டினார். சார், என்ன சார், என் வேலையைத்தானே நான் செஞ்சேன், இதுக்கு போய் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. அதான் கடவுள் புண்ணியத்தில் தப்பாக எதுவும் நடக்கலையே. மீட்டிங்குக்கு டைம் ஆச்சு சார், நீங்கள் போங்க. முதல்ல நீளமாக வளர்ந்து கிடக்கிற இந்த புல்லுக எல்லாத்தையும் குட்டையாக சம அளவில் செதுக்கி விடணும். இது பகல் நேரம்ங்கிறதால பிரச்சனை இல்லை. வெளிச்சத்தில் பாம்பை பார்த்து அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுத்துட்டோம். ராத்திரி நேரத்தில் பாம்பு வந்துட்டா என்ன செய்யறது? மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லணும். சொல்லிக்கொண்டே தங்கவேலு தன் வேலையை கவனிக்க சென்று விட சிவாவும் கான்ஃபரன்ஸ் ஹாலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சங்கவையின் ஹாஸ்டல். வேலை முடிந்து அறைக்கு வந்த திவ்யா ரூம் இருளடைந்து இருப்பதைக் கண்டு ஒரு கணம் குழம்பிவிட்டு லைட்டை போட்டாள். லைட் பளீரென எரிய அறையின் நடுவே இருந்த சோபாவில் தலைவிரி கோலமாய் சாய்ந்திருந்தாள் சங்கவை. திடுமென உலுக்கி விழுந்த திவ்யா அவளை நெருங்கி சங்கவையின் தோலை இறுகப்பற்று கொண்டு உலுக்கினாள். லூசு, சட்டுன்னு பயந்தே போயிட்டேன். எதுக்கடி லைட்டை கூட போட்டுக்காம தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இருட்டில் பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? கேள்வி கிட்ட திவ்யாவை சலனமில்லாமல் பார்த்தாள் சங்கவை. சரி, முறைக்காத, நான் உன்னை எதுவும் கேட்கல. காஃபி சாப்பிட்டியா? இல்லை. ஏண்டி? பசிக்கல திவ்யா. நோயின்னு பேசாமல் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. சரி சரி, எரிஞ்சு விழுகாத. தன் ஹேண்ட்பேக்கை கட்டிலின் மேல் இருந்த திவ்யா தன் சாக்ஸை கலற்றிக்கொண்டே மீண்டும் பேச்சை ஆரம்பித்தாள். ஷங்ஷ், நைட்டு 8 மணிக்கே உனக்கு பெஸ்டி. உன்னோட திங்ஸ் எல்லாம் மறக்காமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டியா? இல்லை திவ்யா. என்னது, இன்னும் எடுத்து வைக்கலையா? என்னடி அசால்ட்டாக சொல்கிற? இப்போவே மணி 6. எந்திரி, போய் பேக் பண்ணிவிட்டு குளிச்சு கிளம்பு. ஆட்டோ புக் பண்ணிலாம் போக வேண்டாம். ரிப்பேருக்கு கொடுத்துருந்த என் ஸ்கூட்டி சரியாகிருச்சு. வரும்போது அதை வாங்கிட்டு தான் வந்தேன். நானே உன்னை பஸ் ஏற்றி விடுறேன், ஓகேவா? திவ்யா, நான் 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 இன்னைக்கு ஊருக்கு போகலை. தயங்கி சங்கவை சொல்ல லேசாய் திடுக்கிட்டாள் திவ்யா. ஏன் போகலை? சண்டே உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு உங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்களேடி. இப்போ என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டில் கடைசி நேரத்தில் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாங்களா என்ன? அவங்க எதுவும் பண்ணலை. நான் தான் இந்த அலையன்ஸ் வேணாம்னு சொல்ல போகிறேன். மை காட், என்னடி சொல்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? இல்லை திவ்யா, இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகலை. நான் தெளிவாக தான் இருக்கேன். இனிமேலும் எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் இந்த முடிவை எடுத்தேன். நான் இந்த முடிவை எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அது? சொல்கிறேன். என் கட்டில் மேலே என் ஃபோன் இருக்கு பாரு, அதை எடுத்து அன்லாக் பண்ணி கேலரிக்கு போ. என்ன ஷங்ஸ், கல்யாணம் வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் கேட்டால் நீ சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ செய்ய சொல்கிற. சம்பந்தம் இருக்கு திவ்யா, நீ முதல்ல நான் சொன்னதை செய். விரிந்து கிடந்த தன் கூந்தலை கொண்டையாய் முடிந்தாள் சங்கவை. குழப்பத்தோடு அவளது ஃபோனை எடுத்து கேலரியை திறந்தாள் திவ்யா. வாட்ஸ்அப் இமேஜஸில் ரீசன்ட் ஃபோட்டோவை பாரு. இந்த ரெட் கலர் செக்கடு சர்ட்டையா பார்க்க சொன்ன? அது தென்னை மரத்தின் கீழ் சிரித்தபடி நின்றிருந்த சிவாவின் ஃபோட்டோவை காட்டி கேட்டாள் திவ்யா. ஆமாம், இவர்தான் என்னை நாளன்னைக்கு பார்க்க எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளை. ஓ அப்படியா? இவருக்கு என்னடி குறை? நல்லா தானே இருக்காரு. அவருக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு தான் குறை. நான் இன்னைக்கு காலையில் ஒரு கனவு கண்டேன்னு சொன்னேன்ல. கனவா? என்ன கனவு? ஏய், என்னடி அதுக்குள்ளே மறந்து போயிட்டியா? நான் பாம்பா மாதிரி என்னை பார்க்க வந்த மாப்பிள்ளையை கொத்துற மாதிரி கனவு கண்டேன்ல. ஐயோ, ஆஃப்டர் ஆல் ஒரு கனவு. அதுக்கு பயந்துக்கிட்டா இந்த அலையன்ஸை கேன்சல் பண்ண போகிறேன். உன்னை நான் ரொம்ப தெளிவான பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது நீ ஒரு வடிகட்டின மென்டல்னு. ஷட்டப் திவ்யா, ஏறக்குறைய அலறினாள் சங்கவை. அவள் இப்படி அலறி இதுவரை திவ்யா பார்த்ததே இல்லை என்பதால் திக்கென அதிர்ந்து போய்விட்டாள்.
என்ன சொன்ன? நான் வெடிக்கட்டின மென்டலா? சரி, அப்படியே வச்சுக்கலாம். உன் அளவுக்கு நான் அறிவாளி இல்லை தான். ஆனால் நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உன் அறிவை யூஸ் பண்ணி அதுக்கு பதில் சொல்கிறியான்னு பார்க்கலாமா? மாப்பிள்ளை ஃபோட்டோவை அப்பா இன்னைக்கு மதியம் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாரு. இதுக்கு முன்னால் நான் இந்த சிவாவை பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி என் கனவுல இவர் வந்தார், அதுவும் அதே பேரோட? அது அது தேஜாவு மாதிரி ஏதாவதா? சரி, உன் கருத்துக்கே வரேன். தேஜாவுன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் இதுக்கு முன்னாலேயே நமக்கு நடந்த மாதிரி இருக்கும், அப்படித்தானே? ஆனால் எனக்கு தான் பொண்ணு பார்க்கறதுன்னு ஒரு சம்பவம் இதுக்கு முன்னே ஒரு தடவை கூட நடந்ததே இல்லையே. நீ சொல்கிறது சரிதான் ஷங்ஸ். அப்போ இந்த காரணமாக இருக்கலாம். உனக்கு நடக்க போகிற பொண்ணு பார்க்குற நிகழ்வு தான் உனக்கு கனவாக வந்திருக்கு. அதில் பாம்பு ஏன் வந்ததுக்கு காரணம் உன்னோட ரிசர்ச் ஓரியன்டட் திங்கிங் தானே தவிர நீ பயப்படுற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஓ, பாம்புகளை பற்றி ரிசர்ச் பண்ணலாமான்னு யோசிச்சா கனவுல பாம்பு வருதுன்னு சொல்கிற. ஓகே, கபோர்டில் பாம்பு சட்டையுமா வரும்? ஷங்ஸ், நீ என்ன சொல்கிற? தன் கட்டிலின் கீழே குனிந்து சுருட்டி வைத்திருந்த அந்த துப்பட்டாவை எடுத்து தரையில் வீசினாள் சங்கவை. அது ஒரு பாம்பு சட்டை. திவ்யாவின் கண்கள் அதிர்ச்சியில் நிலை குத்தியது. நாகா, அத்தியாயம் 6. மிகப்பெரிய பாம்பு புற்று ஒன்றை கண்டதும் பயந்து போன அந்த பெண்மணி லேசாய் பின்னுக்கு நகர தட்டென எதன் மீதோ மோதி நின்றாள். பீதியோடு திரும்பினால் நாகவல்லி இன்முகத்துடன் நின்று கொண்டிருந்தாள். என்ன காய்? ஏனோ அவளின் அந்த சிரிப்பு அந்த பெண்மணியின் அடி வயிற்றில் குளிரை பாய்ச்சியது. இல்லை, இந்த சன்னலு காத்துக்கு ஆடுச்சுன்னு அடைக்க வந்தேன். எதேச்சையா உள்ளுக்க பார்த்தா ஆத்தி எத்தான் தண்டி பாம்பு புத்து. இதுக்குள்ள பாம்பு உள்ள பாம்பு இல்லை காய், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது எப்படி? புத்துக்குள்ளே பாம்பு இருந்தால் எங்களால் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் குடியிருக்க முடியுமா காய்? உங்கள் அக்காவை பார்த்தீங்களா? நல்லா இருக்காங்களா? உங்கள் கூட பேசினாங்களா? நாகவல்லி புற்றை பற்றி பேசுவதை தவிர்க்க பார்க்கிறாள் என உணர்ந்து கொண்டால் அந்த புதியவள். இருந்தாலும் விட்டால் இல்லை. இன்னும் எங்ககிட்ட பேசலை. நீ சொல்லு, உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இத்தாம் பெரிய பாம்பு புத்து? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் சொந்தமாக ஒரு வீட்டை கட்ட இடம் பார்த்தப்ப இந்த இடம் தான் கம்மியான காசுக்கு அமைஞ்சிச்சு. ஆனால் பின்னாடி இருக்கிற இந்த புத்தை பார்த்ததும் மனசுக்குள்ளே ஒரு உதறல். புத்தை இடிக்கவும் எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அதனால எங்கள் அப்பா இந்த ஊரில் சாமியாடியாக இருந்த ஒரு தாத்தா கிட்ட குறி கேட்டார். அவர் புத்துக்குள்ளே பாம்பு இருக்கான்னு ஒரு பாரு, பாம்பு இருந்தால் விட்டுரு, இந்த இடத்துல வீட்டை கட்டாத, வேற இடம் பார்த்துக்க, பாம்பு இல்லைன்னு ஊர்ஜிதமாச்சுன்னா இடிச்சிட்டு வீட்டை கட்டிடுன்னு சொன்னார். நிறுத்தாமல் பேசி கொண்டு இருந்ததால் சற்றே இடைவெளி விட்ட நாகவல்லி மீண்டும் தொடர்ந்தாள். அதை கேட்டதும் அப்பா மறுநாளே வண்டி கட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போய் பாம்பு பிடாரனை கூப்பிட்டு வந்துட்டாரு. ஒரு நாள் முழுக்க அந்த பிடாரனை எங்கள் வீட்டில் தங்க வச்சு அப்பப்போ மகுடியை ஊதி பார்த்தோம். பாம்பு வரலை, அதனால் வீட்டை கட்டிட்டோம். நாகவல்லி சொன்ன சம்பவங்களில் உண்மையின் அளவு குறைவாக இருப்பதாகவே தோன்றியது கேள்வி கேட்டவளுக்கு. அதனால் நாகவல்லியின் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க மீண்டும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டாள். அதுதான் பாம்பு இல்லைல, புத்தையன் விட்டு வச்சிருக்கீங்க. இதை நாங்கள் பூஜைக்குரிய பொருளாக பார்க்குறோம். அதனால தான் இதை இடிக்காமல் அப்படியே வச்சிட்டோம். வெள்ளி செவ்வாய்களில் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோட புத்துக்கு பூ போட்டு பூசை செய்வோம். இருந்தாலும் நடுவீட்டுக்குள்ளே இம்பிட்டு பெரிய புத்து இருக்கிறது. அக்காய், போதும், உங்கள் கேள்விகளை இதோட நிறுத்திக்கங்க. இது எங்கள் வீடு. எங்கள் வீட்டுக்குள்ளே நான் என்னத்தை வேணும்னாலும் வைப்பேன். இதை பற்றி நான் ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையே இல்லாததுன்னு எனக்கு தோணுது. இன்னும் அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு சரியாக போயிடும். கூட்டிக்கிட்டு கிளம்புங்க. சிரித்த முகத்தோடு ஆனால் எடுத்தெறிந்து பேசிவிட்டு உள்ளே சென்ற நாகவல்லி அந்த வராண்டாவையும் வீட்டின் உள்கட்டையும் இணைக்கும் கதவை பட்டென மூடிக்கொண்டாள். அவமானமாய் உணர்ந்த அந்த பெண் தலையை தொங்க போட்டுக்கொண்டு தன் அக்கா படுத்திருந்த இடத்தை அடைந்தாள். என்ன பேயாத்தான், அந்த பிள்ளை கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்த, என்ன சமாச்சாரம்? காத்திருந்த அத்தாச்சி கேட்க ஒன்றுமில்லை என தலையை ஆட்டி மறுத்துவிட்டு தரையில் சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டாள். அரை மணி நேரம் கழித்து விடம் நீங்கி கண் திறந்தவளை கூட்டிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர் இருவரும். காத்திருந்த ஐயனாரும் இன்னொரு ஆளும் அவளை மெல்லமாக டோலியில் அமர வைத்தனர். தூக்கி கொண்டு மெல்ல நடக்கவும் ஆரம்பித்தனர். அண்ணே, அந்த பிள்ளைக்கு எம்பிட்டு கூலி தரணும்? பணமாவா பொருளாவா? ஹஹஹஹா, இங்கே பாருடா முனியா, இந்த பிள்ளை பேச்ச. நாகவல்லிக்கு கூலி எம்பிட்டுன்னு கேட்குறத. அந்த பிள்ளை இயல்பாகவே தெய்வ சக்தி வாய்ந்த பிள்ளை. சின்ன பிள்ளையாக இருக்கும் போதில் இருந்தே இந்த மாதிரி விஷக்கடிக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறத ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கிட்ட போயா கூலி கொடுப்ப? போத்தா. அவள் உங்கள் ஊருக்காரின்னு நீங்கள் தான் மெச்சுக்கிடரும். நொடித்து கொண்டால் பேயாத்தான். என்னத்துக்கு கொண்டுட்டுறவ? இந்த பேயாத்தா, உன்னையத்தேன்னு கேட்குறேன். இப்படி குறைப்பட்டுக்கிற அளவுக்கு நாகவல்லிக்கிட்ட என்ன குறைய கொண்ட? அதுன்னே அது ஐயனாரிடம் நாகவல்லியின் வீட்டில் பார்த்த பாம்பு புத்தை பற்றி சொல்ல வாயெடுத்த பேயாத்தான் உடன் வந்த டோலி தூக்கியை கருத்தில் கொண்டு வாயை மூடிக்கொண்டாள். ஒன்றுமில்லை,
சரி, சொல்ல இஷ்டமில்லைனா உனக்குள்ளேயே வச்சுக்க, ஒன்றும் பாதகம் இல்லை. அரை மணி நேரத்தில் அவர்கள் வேலை செய்யும் தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தனர். அதற்குள் விஷக்கடிப்பட்டிருந்தவளுக்கு நன்றாய் சுய உணர்வு திரும்பியிருந்தது. தானே நடந்து செல்லும் அளவுக்கு தேரையும் விட்டிருந்தாள். உடன் வந்த கொப்பம்மாள் அவளை கைத்தாங்களாய் தோட்டத்தினுள் அழைத்து செல்ல, தனியே நின்று ஒரு பீடியை பற்ற வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த ஐயனாரை நெருங்கினாள் பேயாத்தா. அண்ணே, அந்த நாகவல்லி வீட்டில் 6 அடி உசரத்துக்கு ஒரு பெரிய பாம்பு புத்து இருக்குண்ணே, உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? ஐயனாரின் வாயில் இருந்த பீடி அதிர்ச்சியில் தானே நழுவி கீழே விழ, என்னம்மா சொல்கிற? நாகவல்லி வீட்டில் பாம்பு புத்தா என்றான். ஆமாம், அப்போவே சொல்லியிருப்பேன், ஆனால் இன்னொரு ஆள் இருந்ததாலதான் சொல்லலை. உன்னைய தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு அந்த ஆளை பற்றி தெரியாதுல்ல, அதான் வாய் வரைக்கும் வந்த சங்கதியை முழுங்கிக்கிட்டேன். பல வருஷமாக நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டு ஆளுக 2 பேரை நாகவல்லி வீட்டுக்கு வைத்தியம் பார்க்க கூப்பிட்டும் போயிருக்கேன். முன்னாடி நடையில தான் பாய விரித்து வைத்தியம் பார்க்க வந்தவர்களை படுக்க போடும். அதை தாண்டி நான் வேற எதையுமே பார்த்ததில்லை. நான் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் யாருமே பார்த்ததில்லை. அந்த வராண்டா பக்கத்தில் இருக்கிற அறையோட சன்னல் காற்றுக்கு பலமாக அடிச்சிச்சு. அதை அடைக்க போனப்பதேன் நான் அந்த அறைக்குள்ளே புத்த பார்த்தேன். என் கூட வந்த எங்கள் அத்தாச்சிக்கிட்ட கூட நான் பார்த்ததை சொல்லலை. ஏன்னா அதுக்கு பாம்புன்னா ரொம்ப பயம். இம்புட்டு பெரிய புத்து இருந்தால் அதுக்குள்ளே கட்டாயமாக பாம்பும் இருக்கத்தேன்னு செய்யும். எனக்கு இப்போ நினச்சா கூட உடம்பெல்லாம் வெடன்னு நடுக்கம் கொடுக்குதுண்ணே. ஏம்மா பேயாத்தா, அந்த பிள்ளைக்கிட்டேயே என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கலாம்ல நீயே? கேட்காம இருப்பேன் நானே. கேட்டேன். அதுக்கு அந்த பிள்ளையும் ஒரு காரணம் சொல்லுச்சு. அதை என்னால் நம்ப முடியலை. பேயாத்தான் சொல்லி கொண்டிருக்கும் போதே மாட்டு வண்டி ஒன்று அங்கு வந்து நிற்க உள்ளிருந்து எட்டி பார்த்த ஒருவன், ஐயனாரே, வண்டியில் ஏறு, பெரிய வீட்டில் உன்னைய கூட்டி ஆற சொன்னாங்க. 8 ஊருக்கும் கேட்கும்படியாக அலறினான். எதுக்கு போ? பெரியம்மா தோட்டத்தில் நட்டு வைக்க நிறைய மரக்கண்ணுக வாங்கினாங்க. உன் கையிதேன் ராசியான கையாச்சே, அதை நட்டு வைக்க கூப்பிட்டாங்க. உன் கூட்டுக்காரன் வேம்பும் அங்கதேன் இருக்கியான். வெரசாவா? சரி, நான் வாரேன். பேயாத்தா, இன்னைக்கு யாரு வேலைக்கு வரலன்னு பார்த்து வை. நாளைக்கு சம்பளம் கொடுக்கையில் முதலாளி என்னையத்தான் கேட்பாரு, விளங்குதா? சரிண்ணே. பேயாத்தா தலையாட்ட ஐயனார் அந்த மாட்டு வண்டியில் ஏறிக்கொண்டான். அடுத்த 1/4 மணி நேரத்தில் பெரிய வீட்டின் பின்பக்க தோட்டத்தில் மண்ணை கொத்தி கொண்டே தன் தோழன் வேம்புவிடம் பேயாத்தா சொன்ன விவரங்களை ஐயனார் சொல்ல, அனைத்து தகவல்களும் எதேச்சையாய் அந்த பக்கம் வந்த பெரிய வீட்டு மனிதரும் ஊர் தலைவரும் ஆகிய வடுகனின் காதுகளில் விழுந்தது. அடியே ஆணவம் பிடிச்ச நாகவல்லி, இதை வச்சே உன்னை இந்த ஊரை விட்டு துரத்துறேன், உள்ளுக்குள் கருவினார் வடுகன். தொடரும்.